வணக்கம். மே மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நவமி திதி முடிஞ்சு தசமி திதி வருது. பூரம் நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் 2 இருக்கு. சந்திர பகவான் சிம்ம ராசியிலே இருக்கிறார். எப்படி இருக்க போகிற இந்த வெள்ளிக்கிழமையும் நாளைக்கு வர்ற சனிக்கிழமையும், அதாவது மே 17, 18 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதை நாங்கள் வெளிப்படையாக சொல்லிடுறோம். அதை பயன்படுத்தி முன்கூட்டியே திட்டமிட்டுக்கலாம். நீங்கள் இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. பகல் 12லிருந்து 1:30. எப்படி இருக்க போகிறது இந்த வெள்ளிக்கிழமை என்பதை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, வெள்ளி சனி 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. கவனம், நிதானம், பொறுமை, பணிவு. மனசில் தோணுனதெல்லாம் பேசிடக்கூடாது. கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி தான் பேசணும். ஆமாம், மந்திரங்கள் சிலது ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் காந்தாரியே போற்றி, கௌமோதகமே போற்றி, இந்த 2 மந்திரங்களும் ஓடட்டும். காசியபரே போற்றி. 3 நட்சத்திரத்துக்கும். பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்னைக்கு வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகப் பெருமானுக்கு தீபம் போட வேண்டியது முக்கியம், அவசியம். அனுகூலமான எண் 2 நாட்களும் நல்லா இல்ல. நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் வெள்ளி 1 தெற்கு சிவப்பு, சனி 9 மேற்கு பச்சை. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு 2 நாட்களும் எள்ளு மொச்சைக்கொட்டை கலந்த சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. கோயில் வாசல் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம பணம் கொடுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப யோசிக்காதீங்க, செய்யுங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, வெள்ளி சனி 2 நாட்களும் சூப்பர், பிரமாதம், கலக்கிறீங்க. நல்ல நாள், வசதி, வெற்றி, உயர்வு எல்லாம் உண்டு. நல்ல நாள், சந்தோஷம். அப்புறம் என்ன, கலக்குங்க. ராகு வேற இன்னும் 1 வருஷத்துக்கு உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களுது ஒன்று. எனவே 2 நாட்களும் சிறப்பு. திருஷ்டி இருக்கு. மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் நந்தகமே போற்றி, நந்தகமே போற்றி, நாகாதேவியே போற்றி, நாகநாதனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். மனசில் நல்லது. எப்பெல்லாம் மனசு சிரமமாக இருக்கோ அப்போ இதை சொல்லணும். அனுகூலமான எண் வெள்ளி 2 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம், சனி 4 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்க. பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏழைகளுக்கு கருப்பு, நீலம், வெள்ளை ஏதாவது ஒரு துணி கலர் பழசு புதுசு கொடுத்துருங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள் இன்னைக்கு. பிரமாதம், கலக்கிறீங்க, சந்தோஷம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. மனசில் சில மந்திரங்கள் ஓடுவது திருஷ்டியை குறைச்சிரும். ஓம் ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி. நல்ல நாள், வெற்றி, உயர்வு. அனுகூலமான எண் 3 7 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்க. பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏழைகளுக்கு கருப்பு, நீலம், வெள்ளை ஏதாவது ஒரு துணி கலர் பழசு புதுசு கொடுத்துருங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. கடகராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சரியில்லை. வெள்ளி சனி 2 நாட்களுமே சிறப்பா இல்லை. நிதானம், பொறுமை, கவனம், வழிபாடு முக்கியம். பேச்சிலே பொறுமை. தயவு செய்து பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமை அன்னைக்கு கட்டாயம் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுறணும். ஏன், பூசத்தினுடைய தலைவர் சனி. அதனால தான் அவங்களுக்கு அஷ்டம சனி தொல்லை கொஞ்சம் குறைவாக இருக்கும். சனி பகவானுடைய தொல்லையே பொதுவாக பூச நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் குறைவு. மொத்தத்தில் இந்த வழிபாடுகளை செஞ்சிருங்க, நல்லது. 2 நாட்களுமே நிதானம். மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருப்பது நல்லது. ஓம் யமுனையே போற்றி, யதுவே போற்றி. யது வம்சத்து ராஜன்னா யதிராஜன், அதான் யதிராஜன்னு சொல்லுவாங்க. யது. இந்த மந்திரங்கள் ஓடட்டும், நல்லது. நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை வெள்ளிக்கிழமைக்கு. சனிக்கிழமை 7 மேற்கு மஞ்சள். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு 2 நாட்களும் எள்ளு மொச்சைக்கொட்டை கலந்த சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. கோயில் வாசல் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம பணம் கொடுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப யோசிக்காதீங்க, செய்யுங்க, நல்லது. சிம்மராசிக்கார நேயர்களை 2 நாட்களும் சூப்பர், வெற்றி, உயர்வு உண்டு. நல்ல நாள் 2 நாட்களும் வெள்ளி சனி
உங்களுடைய பிறவி பலமான சுறுசுறுப்பு தைரியம் ஜெயிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமையிலும் கட்டாயம் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுறணும், மறந்துடாதீங்க. 2 நாட்களுமே திருஷ்டியை குறைக்கிறதுக்கு மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, உத்தங்கரே போற்றி, உக்கிர நரசிம்மரே போற்றி. அனுகூலமான எண் வெள்ளி 2, 3 தெற்கு வடக்கு பச்சை சிவப்பு. சனிக்கிழமை 7, 9 வடக்கு மேற்கு பச்சை நீலம். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்கள். பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏழைகளுக்கு கருப்பு நீலம் வெள்ளை ஏதாவது ஒரு துணி கலர் பழசு புதுசு கொடுத்துருங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. கன்னிராசிக்கார நேயர்களை வெள்ளி சனி 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. நிதானம் பொறுமை. சனி பகவான் உங்களுக்கு உதவி செய்கிறார். இன்னும் 2 வருஷத்துக்கு ஏகப்பட்ட உதவிகளை உங்களுக்கு செய்வார். நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ராகு உதவியாக இல்லை. எனவே 2 நாட்களும் வழிபாடு முக்கியம். சுக்கிரனும் உதவியாக இல்லை பெருசாக, சந்திரன் உதவியாக இல்லை. மொத்தத்தில் தேவையற்ற பேச்சு தடுமாற்றம் குழப்பம் 2 நாட்களும் இருக்க வாய்ப்பு இருக்குது. வழிபாடு பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் ரங்கநாதரே போற்றி, ரமணரே போற்றி, ராமானுஜரே போற்றி. அனுகூலமான எண் வெள்ளி 3 தெற்கு சிவப்பு. சனி 7 மேற்கு நீலம். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்கள். பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏழைகளுக்கு கருப்பு நீலம் வெள்ளை ஏதாவது ஒரு துணி கலர் பழசு புதுசு கொடுத்துருங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. துலா ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. வெள்ளி சனி 2 நாட்களுமே நிதானம் பொறுமை வழிபாடு முக்கியம். கவனம். வீண் செலவு வர வாய்ப்பு இருக்கிறது, ஜாக்கிரதை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமை கட்டாயம் அம்மனுக்கு தீபம் போட்டுறணும், அல்லது பிடிச்ச சாமிக்கு. ஏன்? சுவாதியினுடைய தலைவர் ராகு. மொத்தத்தில் 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. வழிபாடு முக்கியம். மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் கத்ரு தேவியே போற்றி, காலகனே போற்றி, காளிகனே போற்றி. 3 மந்திரங்களும் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் வெள்ளி 5 வடக்கு பச்சை. சனி 6 தெற்கு வெள்ளை. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு 2 நாட்களும் எள்ளு மொச்சைக்கொட்டை கலந்த சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம பணம் கொடுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப யோசிக்காதீங்க, செய்யுங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களை 2 நாட்களும் சூப்பர். வெள்ளி சனி 2 நாட்களுமே பிரமாதம், கலகரிங்க, சந்தோஷம். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை பிடிச்ச சாமிக்கு கட்டாயம் கோயிலில் தீபம் போடணும். ஏன்? அனுஷத்தினுடைய தலைவர் சனி. அதனால அனுஷத்துக்கு சனி பகவானுடைய தொல்லை ஓரளவு குறைவு. சரி, 2 நாட்களும் சூப்பராக சூப்பர். அப்போ திருஷ்டி இருக்காதா, வைத்தறிச்சல் இருக்காதா? பின்ன அது இல்லைன்னா அப்புறம் என்ன ஆகுது? மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். எப்பெல்லாம் நீங்கள் ஒரு மாதிரி நார்மலாக இல்லையோ அப்பெல்லாம் நல்லது. செய்யுங்க, தப்பிச்சுக்குவீங்க. 2 நாட்களும் சூப்பராக சூப்பர். அர்த்தாஷ்டம சனி இருக்குது, ராகு இருக்குது, எல்லாம் கவனத்தில் வச்சு தான் சொல்லணும். அனுகூலமான எண் வெள்ளி 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. சனிக்கிழமை 4, 3 வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள். தனுசு ராசிக்கார நேயர்களை 2 நாளும் சூப்பராக சூப்பர். பிரமாதம், கலகரிங்க, சந்தோஷம், வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, கலக்கலான நாளாக இருக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் தீபம் போட்டுடணும். ஏன்? பூராடனத்துடைய தலைவர் சுக்கிரன். அதனால் மொத்தத்தில் 2 நாளும் சூப்பர். திருஷ்டி இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது. அதனால் சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கொண்டிருப்பது உங்களை காப்பாற்றும். ஓம் பார்கவியே போற்றி, பைடி நசரே போற்றி, பரந்தாமனே போற்றி. 3 மந்திரங்களும் மனசில் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. அனுகூலமான எண் வெள்ளி 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. சனிக்கிழமை 4, 9 தெற்கு மேற்கு நீலம் மஞ்சள். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டுங்க. ஏழைகளுக்கு சோறு பசி ஆத்துங்க. ஒரே வார்த்தை, சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படித்து பாருங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் இன்னைக்கு முழுக்க இருக்கு, நாளைக்கு இல்லை, இன்னைக்கு முழுக்க இருக்கு. அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் தர்ஷனே போற்றி, மரீசியே போற்றி, அசிக்னியே போற்றி. அசிக்னி
சொல்லுங்கள் இந்த மந்திரங்களை, நல்லது. நிதானம், பொறுமை. காலையில் ராத்திரி விநாயகர் பெருமானு கோயிலில் தீபம் போடணும். பாலகுமாரனுடைய புத்தகம் படித்து பார்க்கணும். ஏதாவது ஒரு புத்தகம் படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாற்றணும். குலதெய்வத்தை நினச்சிக்கணும். வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோ. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, கலக்கிறீங்க, நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். வெற்றி, உயர்வு உண்டு. பிரமாதம். பின்றீங்க, நல்லா இருக்குது. இப்போ வைத்தறிச்சல் இல்லாமல் இருக்குமா? மனசில் சில மந்திரங்கள் ஓடுவது அதை தடுக்கும். ஓம் ராமானுஜரே போற்றி, ரகோத்தமரே போற்றி, ரக்தையே போற்றி, ரா இக் தை ரக்தை, மகாரக்தையே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டுங்க. ஏழைகளுக்கு சோறு, பசி ஆத்துங்க. ஒரே வார்த்தை, சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படிச்சு பாருங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், கவனம், பொறுமை. எந்த நாளைக்கு 2 நாட்களும், வெள்ளி சனி 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமை பிடிச்ச சாமிக்கு கோயிலில் தீபம் போடணும். 2 நாட்களும் கோபம் அதிகமாக இருக்குது, பதட்டம் அதிகமாக இருக்குது, தேவையற்ற பேச்சு இருக்குது. மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க, தப்பிச்சுக்கலாம். ஓம் ஓம் சாயாதேவியே போற்றி, சதுரகிரியே போற்றி, சரத்வானே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க, நல்லது. ஆம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் வெள்ளி 2, தெற்கு, பச்சை. சனி 3, வடக்கு, வெள்ளை. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு 2 நாட்களும் எள்ளு மொச்சைக்கொட்டை கலந்த சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. கோயில் வாசல் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம பணம் கொடுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப யோசிக்காதீங்க, செய்யுங்க, நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.